அதோட 4 நாள் கழித்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு இன்றைக்கி தான் வீடியோ கால் ஆகிருக்கு நண்பா. ஓப்பன் பண்ணுங்க. நைட்டு 1 மணிக்கு பிரியாணியா? கேரளா பிரியாணி. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சர்பு வெல்கம். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? காலையிலேருந்து பெரிய பொண்ணு ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததோட கூட்டிகிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கு. காலேஜ் போல் இப்போ ஒரு இடத்துக்கு ஆர்ச்சின்னு அன்றைக்கி ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நேஷ்னல் டே அன்றைக்கி எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. அந்த கடையில் காலையிலே இப்போ காப்பி வாங்குறதுக்கு போயிருக்காங்க. கதவை கூட திறக்க தெரில. அங்கே பாருங்கள் பொண்ணு இந்த கடைக்கு தான் போயிருக்காங்க. கை உள்ள எல்லாம் நெட் வைஃபை எல்லாம் இருக்கும். பொண்ணு இவ்வளோ நேரம் இந்த சைடு கதவை இழுத்துச்சு, அந்த சைடு அந்த போயிட்டுருக்கு நண்பா. பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாம் உட்காந்து டீயை குடிச்சிட்ருக்காங்க. காலையிலே வெளியில் உட்காந்து குடிக்கிற மாதிரி வைஃபை எல்லாம் கொடுத்து இல்லை இப்படி இருக்குது நண்பா. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்க ஃபுல்லாக கூட்டம் எவ்வளோ வருதுன்னு. ஓகே, லேடிஸ் நிறைய காட்டக்கூடாது. ஓகே, கேமராவை திருப்பிடுவோம். திருப்பியாச்சு. ரிஸ்க்கு எதுக்கு? அதாவது நம்மள தேவையில்லாமல் பேசிக்கிட்டு. ஓகேங்களா? இப்போ இதுக்கப்புறம் காப்பியை வாங்கிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வருமா என்னங்கிறது தெரியாது பெரிய பொண்ணு. அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போகிறாங்க. இன்றைக்கி காலேஜில் போகலையா, ஜிம்முக்கு போகணுன்னு சொன்னாங்க. ஜிம்முக்கு போய் நீ வீட்டுக்கு போயிடக்கூடாது, 1 மணி நேரம்னாலும் வெயிட் பண்ணணும் அப்படிங்குது. நீங்கள் சார்ஜ் ஈர்ஜி எல்லாம் எடுத்துக்கோ, இல்லைன்னா சொல்லி கத்திக்கிட்டு சண்டை வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள், எல்லோரும் வீடியோ எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்காங்க லேடிஸு. ஓகே, அடுத்து எங்கே போகிறோம் என்னங்கிறது ஏதாவது இங்கே எதுவும் சுவாரஸ்யமாக நடந்தால் காட்டுறேன். என்ன வேணுமோ நினச்சிங்க, சரியான கூட்டங்க. 4-5 பேராக காப்பியை வாங்கிட்டு எல்லாம் போயிட்டு சிரிச்சுட்டு பாருங்கள். இவன் எப்படி சிரிச்சிட்டு வரான்னு இந்த சவுதிக்காரன் அந்த பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட போகிறான்ட்ட அக்கா அவங்களும் சிரிச்சுக்கிட்டு தாங்க போதுங்க. எல்லாம் ஜாலியாக நிறைய பேருங்க. நான் இப்போ வீடியோவை பவுஸ் பண்ணிட்டு ஒரு 5-6 பேர் குரூப்பாக போயிட்டு எல்லாம் உள்ட்ரா உட்காந்துருக்கு. அவுட்டரில் வெளியே உட்காராமல் எல்லாம் ஃபுல்லாக உள்ட்ரா தான் ஆளுங்க உட்காந்துருக்காங்க. பாருங்க எவ்வளோ வண்டி வருதுன்னு. இங்கே தெரியும், அவ்வளோ வண்டி நிற்கிது பார்க்கிங். இதெல்லாம் இன்னும் கடைகள் திறக்கலை, புது பில்டிங்கே செஞ்சுருக்கானுவோ. இதில் அவ்வளோ பேர் வந்து காப்பியை வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க நண்பா. சே, என்னையா வாழ்க்கை. நம்மளுக்கும் கண்ணாடியை திறந்து காட்டுறேன் பாருங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் பில்டிங்கு இது எல்லாத்தையும் பாருங்கள். அவ்வளோ தூரம் எல்லாம் காப்பி கடை எல்லாத்தையும். இங்கே பாருங்கள், ஆர்ச்சியில் பொண்ணு காப்பி வாங்கிட்டு வந்துருச்சு. காப்பிக்கு வேறு என்ன இருக்குது? லோ ஃபேட் மில்க்கு வித் சலஃபியா ஏதோ ஒன்று. மொத்த பில்லு 48 ரியாலுக்கு காலையிலே வாங்கியிருக்கு. மேட்ரு கேளுங்க. இதில் இப்போது அலாரம் அடிக்கும். நம்ம காப்பி ரெடி ஆகிடுச்சுன்னா இதை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நம்ம காப்பியை தருவாங்க. அது முடிக்க நம்ம இங்கேயே உட்காந்துருக்கலாம். இந்த அலாரம் கத்துற முடிக்கும். கொண்டு போனோம்னா அதில் சார்ஜ் ஆகிடும். பார்த்துங்க எவ்வளோ இதுன்னு. அப்போ அவ்வளோக்கு கூட்டம் நிற்கிது. இது 102வது ஆர்டரு நம்பரு. நமக்கு முன்னாடி 10 ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓ சாரி, 10 இதில் உள்ள நம்பர். இந்த 10 அழுத்துருவாங்க, அங்கே மிஷின்லேருந்து அடிக்கும்னு நினைக்கிறேன். அப்போ எத்தனை போயிட்டுருக்குன்னு தெரில நண்பா. பார்த்துங்க இந்த அளவுக்கு இதாகிடுச்சின்னு பார்த்துங்க. பொண்ணு இருக்குது, இந்த கேமரா சைடாக காட்ட முடியாது. அங்கே உள்ளே போயிட்டு வாங்குகிற டயத்தில் வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுத்துருவோம். கவலையை விடுங்க. ஓகேங்களா? பாருங்கள், அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. லைட்டு தெரியுதா உங்களுக்கு? ஆமாம், இதை கொண்டு போய் பிக்கப் பண்ணிக்கணும் தான். இதை கொடுத்துட்டு தருவாங்க. என்ன கூட்டமாக இருக்குன்னு ஒண்டி பாருங்கள். கூட்டம் இதுதான். வாங்கிட்டு போகிறது இம்மாடி சரியான ஹைட்டாக இருக்கியா? ஓகேங்களா? இதில் ஒரு சாண்டி ஏதோ ஒரு பிஸ்கட் ஒன்று இருக்குது. இது ஒரு இதை இருக்குது பாருங்கள். ஒரு 35 நிமிஷம் நின்ட்டேன் நண்பா. அந்த அலாரம் அடிக்காமல். இப்போ தான் வாங்கிட்டு வந்து இங்கே வந்து விட்டுருக்கேன். ஜிம்முக்கு போயிருக்கு மேடம் பொண்ணு வந்துடும். பார்த்தீங்களா இல்லையா? காஃபி வாங்கினது இது 48 ரியாலுக்கு காலையிலே ஒரு ஆள் செலவு பண்ணியிருக்கு. அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போகும்போதே ஸ்டார் பாக்ஸில் போய் ஒரு குக்கீஸு ஒரு பிஸ்கட்டு டப்பா ஒன்று, நம்ம அந்த ஜூஸ் வரும்ல அதே டப்பாலே வச்சு அடைச்சிருக்கான்.
21 ரியாலு. அது ஒரு 22 ரியால் என்னமோ. அந்த பொண்ணும் காலையிலே வாங்கி சாப்பிட்டு வந்துச்சு. நமக்கு ஒரு பிஸ்கட்டு அதுலேருந்து ஓப்பன் பண்ணி எடுத்து சாப்பிட்டாச்சு நம்மளும். ஏன் கேட்குறீங்க, ஒரே செலவு தான். அடுத்தது இப்போ கஃபீல் நேற்று கொண்டு போய் ரியாத்துக்கு போனாரா, எந்த லக்கேஜ் எதுவுமே எடுத்துகிட்டு போனார். நைட்டே வந்துடுவேன்டார். ஆனால் ஃபோன் அடிக்கல, ஒன்றும் அடிக்கல. வந்துட்டாரா என்னன்னு தெரில. அவர் வந்தோடனே அந்த வண்டிக்கு ஆயில் மாற்ற போகணும், கீர் ஆயிலு. இன்றைக்கி போவோம் அப்படின்ட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்துட்டு அந்த வேலையும் பார்க்கணும் நண்பா. பொண்ணு 12 மணி ஆகிடுச்சி, 12 கால் ஆகிடுச்சி. இங்கே 1 மணி நேரம் பண்ணிவிட்டு ஜிம்மு பண்ணிவிட்டு வரேன்ருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணும். ஹெட்ஃபோன் கேட்டுச்சு, என்கிட்ட இல்லை, வீட்டிலேயே கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னேன். ஓகேன்ட்டு போயிடுச்சு நண்பா. அடுத்த டியூட்டி என்னென்ன வருது என்னங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? இன்னும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அப்படியே போகிற வழியில் எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு போயிடலான்ட்டு அப்படியே கூட்டிகிட்டு போய் வாங்கலான்னு போகிறேன். ஆனால் பொண்ணு வாங்கிட்டு வந்துச்சுல, அந்த கடையில் சரியான கூட்டம் நண்பா. உள்ற அதில் மேட்ரு என்னென்னா, இப்போ வச்சுட்டு போய் எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு வந்து அந்த சாண்ட்விட்சை சாப்பிட்டாங்க. ஒரு விரல் புரட்சி மாதிரி நடுவிரலில் காமிச்சு 22 ரூபாய்க்கு இதில் ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டு, நல்லாவே இல்லைன்னு சொல்லி டென்ஷன் ஆகி வீடியோ எடுத்து ஃப்ரெண்டுங்க எல்லாத்துக்கும் அனுப்பிட்டுருக்கு. நடுவிரலை சொல்லி அதுக்குள்ளே வார்த்தையும் சொல்லி ஒரே அசிங்கமாக சொல்லி ஏமாற்றிட்டானுவோ அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வருது. தேவையில்லாமல் 40 ரியாலுக்கு மேலேயா, எவ்வளோக்கு 48 ரியாலா, 48 ரியாலுக்கு வாங்கினதில் சாண்ட்விச் சரியில்லாமல் போயிடுச்சு. ஓகே, இங்கே பாருங்கள் என்ன கூட்டன்ட்டு. இந்த பாலம் தெரியுதுல, அதுக்கு முன்னாடி 2 சிக்னலுக்கு முன்னாடி நின்று இப்போ 3ஆவது சிக்னல் ஓப்பன் ஆகுது. இந்த வாட்டியாவது போய்டுவோன்னா என்னன்னு தெரில. எவ்வளோ வண்டி நிற்கிது வண்டி பாருங்களேன், சரியான வண்டி நண்பா. ஜூரி ஆனால் ரோ அக்கில் எனக்கு இஸ்திரி வாய்த்து மரோ சோசா தரிக்கு ஜூரி கலா சொத்தியாண்ணா. இன்னும் இறக்கி விட்டாச்சு. இறக்கி விட்டு மேடத்துக்கு தக்காளி 1 கிலோ காலையிலே வாங்கி வச்சுட்டேன். ஃபுல் தமீஸ் அந்த இதை வாங்கி வச்சு எல்லாம் பண்ணியாச்சு நண்பா. இப்போ கொண்டு போய் இதை மேலே கொடுத்துட்டு அப்படியே பொண்ணை கூட்டிகிட்டு போய் சாப்பாடும் வாங்கிட்டு வந்துட்டேன். சாப்பாடு வாங்கிட்டு வந்ததோட வண்டியில் உட்காந்துருந்துச்சி பாட்டை கேட்டுக்கிட்டு ஃபுல்லாக. டக்குன்னு வாங்கிட்டு வந்து இதை மேலே கொடுத்துட்டு இப்போ சாப்பிட்டுட்டு அப்படியே ஸ்கூலுக்கு தான். பார்த்தீங்களா இல்லையா, மணி கரெக்டாக 1:20 நினைக்கிறேன். 1:20 ஆச்சு. இப்போ தான் வந்தேன். தக்காளி இல்லை, அதனால் இல்லைன்னா பொண்ணுகிட்டே கொடுத்து விட்ருப்பேன். இதை நான் தக்காளியை போய் நான் கடையில் வாங்கிட்டு வந்ததுனால நம்ம இப்போ போக வேண்டியதாகிடுச்சு மேலே. இல்லைன்னா பொண்ணே எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஓகே, ரூமில் வந்து சாப்பிட்டு விட்டுட்டு ஸ்கூல் போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்த டியூட்டியில் பார்ப்போம். ஸ்கூல்லேருந்து இப்போ தான் அழைச்சிட்டு வந்தேன் நண்பா. இங்கே பாருங்க, 5 ரியால் ஐஸ்கிரீம் வேஸ்ட்டாக திங்கவே இல்லைங்க. எல்லாமே இது மாதிரி ஸ்டார் பாக்ஸில் 22 ரியாலுக்கு வாங்குறதும் இப்படி தான் தூக்கி விட்டேறிடுறாங்க. இதில் பண்ணுறதும் இதெல்லாம் விட்டேறிடுறாங்க. சரி, வேஸ்ட்டாக எல்லாம் கீழே போட்டு போகிறாங்க. வேஸ்ட் நிறைய காசு வீணாக போகுது. அதான் கொண்டு வந்து இறக்கி விட்டாச்சு. சரியான குப்பையாக இருக்குது காரு. ஓகே நண்பா, அடுத்த டியூட்டி மேடம். அடுத்தது நேற்று லைவில் கூட பார்த்தீங்களா, துணி டைலர் கடைக்கு இன்னையோட 4வது வாட்டி போகிறேன் அந்த துணியை தைக்கிறதுக்கு. மறுபடியும் இப்போ துணியை தைக்கணுமா, கடை பூட்டிருக்கு போகிறோண்ணே, 5 மணி தான் திறப்பாங்க அப்படின்னேன். சரி இன்றைக்கி எனக்கு வேணும் தச்சு, திருப்பியும் கொஞ்சம் சைஸ் பண்ணணுன்ட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. பார்ப்போம் அதுக்கப்புறம் அதை திருப்பி கொண்டு போகிறோமா இல்லை இன்னையோட முடியுதான்ட்டு. ஓகே நண்பா, கார் குப்பையாக இருக்குது, முடிச்சுட்டு குப்பையெல்லாம் அள்ளி பண்ணோம் நிறையா. நண்பர்களே எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? மேடம் இன்றைக்கி கல்யாணத்துக்கு போகிறாங்க, ஜிம்முக்கெலாம் போகல. தஹலியாங்கிற ஏரியாவில் இங்கே வந்து சலூனுக்கு வந்திருக்காங்க. பியூட்டி பார்லரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து ஃபுல் ஏசியை வச்சு வீட்டுக்கு கொண்டு போய் இறக்கி ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு இன்றைக்கி எங்கெல்லாம் கொண்டு போய் கல்யாணம் பண்ணுறோம். எவ்வளோ தூரம் தெரில. இந்த தஹலியாங்கிற இந்த ஏரியா 10 நிமிஷம் 7 நிமிஷத்தில் வந்துடலாம். 25 நிமிஷத்துக்கு மேலே வந்திருக்கேன். சரியான டிராஃபிக், என்னன்னு தெரில நண்பா. பார்த்துங்க, ஏதோ ஒரு பில்டிங் பழைய பில்டிங் மாதிரி நிற்கிது. அதான் வந்திருக்கேன். 8th தான் மேடம் பேருக்கு. அந்த கார்னரில் ஒரு இது தெரியுதுல, அங்கே தான். அப்புறம் சொல்லுங்கள் நண்பா, எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? தஹலியா கொஞ்சம் விஐபியான ஏரியா. ஃபுல்லாக பெரிய பெரிய வீடுங்க, செடி வச்சு செவுர்லாம் மறைச்சி இந்த மாதிரி தான் நிற்கும். இந்த மாதிரி வீட்டுங்களில் வேலை கிடைக்கணும். காரை கழுவிட்டு உள்ளே இருக்கிற வேலையை கிடைச்சா கூட நல்லா சம்பளம் கிடைக்கும். ரொம்ப சம்பளம்னா அதே சம்பளம் தான், ஃப்ரீயாக இருக்கலாம். நல்ல பெரிய ரூமெலாம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஒரு அவசர ஆத்திரத்துக்கு கஃபீல்லாம் பார்க்க முடியாது, அது ஒன்று இருக்குது. நம்ம விருப்பப்படி ஊருக்கு போகிறதுக்கெலாம் கேட்டுக்கலாம், இது பண்ணிக்கலாம். அது மாதிரி தஹலியா பார்த்தீங்களா, இதான் தஹலியா மாலு. 8th இருக்குது பாருங்கள், இதோ இருக்குது பாருங்கள், அதான் தஹலியா மாலு. ரோட்டுக்கு அந்த சைடு இருக்குது. ரோடை பார்க்குறீங்களா, வியூவு உங்களுக்கு தெரியும்.
அப்படியே ஃபுல்லாக இதுதான் இப்படி இருக்கு. முழுக்க முழுக்க பின்னாடி கேமரா போட்டால் இன்னும் அழகாக இருக்கும் நண்பா. ஃப்ரண்ட்டு கேமரா கொஞ்சம் இதுதான் கஷ்டம்தான். இதை சேர்க்காமல் போட்டால் இன்னும் கொஞ்சம் வெளிச்சத்தை குறைக்குது. ஐஃபோன் தாங்க வீடியோக்கு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா இல்லையா? பில்டிங்லாம் இந்த மாதிரி செவுரு மேலே வச்சு ஒரு டிசைன் பண்ணி போடுறது தான். பென்ஸு காரு அந்த கார்லாம் போகுது பார்த்தீங்களா? ஓகே, மேடத்தை இன்றைக்கி நைட்டு கல்யாணத்துக்கு போகிறாங்கன்னா எங்கே நம்ம கூட தான் போவாங்க கண்டிப்பாக. பார்ப்போம். இந்த பியூட்டி பார்லரில் தான் வேலை வேலை பார்க்குறாங்க. இங்கே தான் உள்ளே போயிருக்காங்க. லேடிஸ் போகிறதுக்கு அந்த விண்டோலாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இல்லையா? இதோட 4 நாள் கழித்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு இன்றைக்கி தான் விடிவு காலம் ஆகிருக்கு நண்பா. கல்யாணத்துக்கு போகிறதுக்குள்ள ட்ரெஸ்ஸை தச்சு இன்றைக்கும் போய் டெய்லரில் தச்சு எடுத்து அயன் பண்ணி கடையில் கொண்டு போய் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அயன் பண்ணிட்டு வந்தாச்சு நண்பா. மேடத்துக்கு கல்யாண ட்ரெஸ் தான் பயங்கர கிராண்டாக இருக்குது. அது ஏதோ சைஸ் பத்திரம் என்னன்னு தெரியல. அப்புறம் 2 ரெட் புளு வாங்கிட்டு வர சொன்னாங்க. வாங்கிட்டு வந்தாச்சு. நமக்கு ஒரு புதுசு வாங்கிட்டு வந்துட்டேன். போய் அதையும் வச்சு சாப்பிட வேண்டியதான் நண்பா. சாப்பிட வேண்டியதான். மேடம் கறி குழம்பு கொடுத்துருக்காங்க. சவுதிக்காரங்க குழம்பு வந்து காட்டுறேன் என்ன குழம்புன்னு பாருங்கள். ஓகே இருங்க, வெயிட் பண்ணுங்கள். எம்மாடியோ இது கம்பி குத்துது கையில் ஆங்கரு. ஓகே வெயிட் பண்ணிடுறீங்களா? வந்துடவா? வந்துட்டு குபூஸை வச்சு கறி நம்மள்ட்ட வேறு ஆணை இருக்குது. இன்றைக்கி வேறு கறி ஆணை கொடுத்துருக்கு. வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பிடிக்காது, ஆனால் தக்காளிலாம் போட்டு காய்ச்சிருப்பாங்க. ஒரு மாதிரி ரெட் கலரில் இருக்கும். பயங்கரமாக காட்டுறவாங்க நண்பா. இதுதான் சாப்பாடு. மேடம் கறி பீஸோடு வச்சு என்ன ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா இல்லையா? கறி வெறும் தக்காளி எல்லாம் அரைச்சி ஊற்றுன மாதிரி இருக்கும். ஆனால் கறியாக தான் இருக்குது. இதை தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். மேடம் வச்சா இதுக்கு இன்றைக்கி சோறு இல்லாமல் போயிடுச்சு. மதியானம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சோறு வச்சுருந்தேன். அந்த சோறு தான் இருக்குது நண்பா இப்போதைக்கு. அதையே வச்சு சாப்பிட்லான்னு முடிவு பண்ணியாச்சு. நைட்டில் அதிகமாக சோறு சாப்பிடல. ஒரு பாக்கெட்டு குப்பூஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு ஃபுல்லாக மீனான இருக்குது. இதில் ஒன்று பருப்பான இருக்குது. மதியானம் வாங்கின சோத்தில் அந்த டால் கீரையும் போட்டு வந்துச்சு. அதை சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதனால் இது தெரியல நண்பா. இருக்கிறத வச்சு குப்பூஸ் வச்சு சாப்பிட்டு முடிச்சிடலான் இருக்கேன். ஓகேங்களா? ஓகே. அடுத்து மேடம் நான் கூட்டிகிட்டு போகலான்ருச்சு. ஸ்கூல் இருக்குது, நான் நைட்டு 1 மணி 2 மணி ஆகும், நான் ஃப்ரெண்டோட போயிட்டு ஃப்ரெண்டோட வந்துடுறேன் அப்படின்ட்டாங்க. அதனால் அந்த வேலையும் இல்லாமல் போயிடுச்சு. இது தான் கோதுமை குப்பூஸு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த குப்பூஸு 1.5 குப்பூஸு போகும், இல்லை 1 குப்பூஸ் போகும். இந்த சோறை சாப்பிட்லான் இருக்கேன் நண்பா. சரிங்களா? அப்புறம் மேடம் எதுவும் பிள்ளைங்க எதுவும் டியூட்டி வந்தால் போவேன், இல்லைனா அவ்வளோதான். நான் சொல்கிறேன் ஏதாவது டியூட்டி வருதா என்னன்ட்டு. ஓகேங்களா? நான் சாப்பிட்டு இப்படிட்டு கண்டினியூ பண்ணுறேன் நண்பா. இதுதான் நம்மளுக்கு சாப்பாடு. இப்படி தான் ஓடுது நண்பா டெய்லி வாழ்க்கை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே ஓப்பன் பண்ணுங்க. நைட்டு 1 மணிக்கு பிரியாணியா? கேரளா பிரியாணி. நமக்கு என்னப்பா இவ்வளோ ஆவி பறக்க இருக்கு? போடுங்க. ஓப்பன் பண்ண. பீஃப் பிரியாணி 1, சிக்கன் பிரியாணி 1. இல்லை வைங்க. என்ன பிளேட் எனக்கு வந்துருச்சு? அதான் சாப்பிட்டு வந்தேன்ப்பா. எனக்கு வேணாம்ப்பா. மஞ்சேரி பிரியாணி. மஞ்சேரி இல்லை, குடுக்கு பிரியாணி. போதும். அதான் எனக்கு வச்ச மாதிரி வீடியோவில் காமிச்சு எடுத்து சாப்பிட்ருவாரு. சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு. ஏன் இது எனக்கு வெறிஞ்சோறு வேணாம்ப்பா. இது வெறிஞ்சோறு தான், பிரியாணி கிடையாது. எல்லாம் சாப்பிட்டு நம்ம ஒரு பாலை குடிச்சிட்டு வந்தாச்சு நண்பா. 2 பிரியாணி வாங்கி 3 பேர் சாப்பிட்டாங்க. வேறு எதுவுமே சாப்பிடல. இதுதான் அந்த ஹோட்டலு. உங்களுக்கு வெளிச்சத்தில் தெரியுது, சஃபேர் ஹோட்டல் பேர். ஓகேங்களா? முடிஞ்சு. இன்றைக்குள்ள வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு நல்லா. ஓகேங்களா? ஓகே. வேறு என்ன இது சொல்லுங்கள் நீங்கள். நாளைக்கு வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, அது முடிக்க உங்கள்கிட்ட பாய் நண்பா. ஓகேங்களா?